வாழ்க்கையில எப்ப கர்த்தர் இந்த பாட்டை பாடினார் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் அனாதையா, ஆதரவற்றவனா, துணை இல்லாம, எந்த ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலையில காடுகள்ல இருக்கும்போதுதான் கர்த்தர் அவரிடத்துல ஒரு பாட்டை போட்டாரு. அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். ஆனா தூங்குனாலும் மனதுல ஒரு கலக்கம் இருந்துச்சு. சாமுவேல் என்ன அந்த தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர் சபா வரை உள்ள அந்த மாபெரும் தீர்க்கதரிசியாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் இன்றைக்கு இந்த காட்டிலே ஒளித்து கொண்டிருக்கிறேன். இந்த காட்டிலே யாரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த காட்டிலே எனக்கு தனிமை வாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லையே. ஏன் கர்த்தர் என்னை மறந்தாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று ஒரு விதமான கலக்கங்கள், ஒரு விதமான புலம்பல்கள், மன சஞ்சலத்துல அவன் செய்து கொண்டிருந்த கர்த்தர் அவன் அந்த வீணையில ஒரு ஸ்வரத்தை எடுத்து விட்டாரு. அது என்னென்ன, கர்த்தர் உண்மைப்பராய் இருக்கிறே அப்படின்னாரு. ஸ்வரம் கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த தாவீது அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். ஓ, கர்த்தர் இப்ப வீணையில பாடுறாரு அப்படின்னா நாம பாடணும். கர்த்தர் வீணையில இசைச்சார். எப்படி பாடுற, கர்த்தர் உண்மைப்பராய் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. நீங்க எத்தனை பேர் தாவீதை போல மாற போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தாவீதை போல மாற வேணாம். நீங்களா இருந்து இப்படி கர்த்தரை உங்க மெய்ப்பரா உங்க வாழ்க்கையில அனுபவித்து பாருங்கள்.